ஹாய். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னா என்னோடய மகளை ஸ்கூல் சேர்க்குறதுக்காண்டி கிளம்பிட்டோம். போய் என் பொண்ணு அந்த ஓடுது வருங்க. சரி பாப்பா எங்கே போகிறாங்க? வா நில்லு, ஒரு நிமிஷம். கிளம்பிட்டோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்? எங்கே போகிறோம்? நட, எங்கே போகிறோம்? எங்கே போகிறோம்? டக்குன்னு சொல்லு. எதுக்கு போகிறோம்? எதுக்கு கூப்பிட்டாங்க? சத்தமாக சொல்லு. சூப்பர். விளையாட பிடிக்குமா? ஸ்கூல் போக பிடிக்குமா? அப்புறம் பால்வாடி போயாச்சு. இன்னும் அடுத்து எங்கே போகிறோம்? இப்போ ஸ்கூலுக்கு போகிறோம். படிக்கணும் நல்லா. புக்கு தருவாங்க இனிமே. தருவாங்க. ஆமாம், நல்லா படிக்கணும். சரியா? நல்ல பிள்ளையாக படிக்கணும். சூப்பர். நட. ஆமாம், சரி, நல்லா படிக்கணும். சரியா? நல்லா படித்தா நான் அப்பா என்ன வாங்கி தருவேன்? சாக்லேட்டு. என்ன அதிகமாக வாங்கி தருவேன்? கடலை மிட்டாய் வாங்கி தருவேனா, எள்ளு மிட்டாய் வாங்கி தருவேனா? எல்லாம் வாங்கி தருவேன். சொல்லு. தண்ணியா கிடக்கணுமா? என்ன சொல்கிறதுன்னா, ஒரு 4 வயசு ஆயிடுச்சு. பால்வாடிக்குன்னு சொல்லிட்டு எங்களால் சேர்க்க முடியல. எங்களோட வசதிகள் கம்மி தான். இந்த மாதிரி வயக்காட்டுக்குள்ளே நடந்து வந்து தான் நாங்கள் இந்த மாதிரி போய்க்கணும். ரோடு இப்போ தான் போடுறாங்க. அதுக்கு முன்னாடியெல்லாம் பழைய ரோடு இருந்துச்சு. ரயில்வே கிராசிங் இருக்கிறதுனால மேலே ஏறி இறங்கணும். அதனால் போக்குவரத்து கம்மி, நடந்தால் போகணும். அந்த ஒன்றுக்காண்டி சேர்க்கப்பட்டோம். இப்போ ரோடு வருது. ஆனால் இருந்தாலும் ஸ்கூல் சேர்ப்பா அப்படின்னு கேட்குறனால ஸ்கூல் போய் நாங்கள் சேர்க்குறோம். இப்போ படிக்கணும்னு ஆர்வப்படுது. மீனாட்சி, படிக்க பிடிக்குமா பிடிக்காதா? ஸ்கூலுக்கு போக பிடிக்குமா பிடிக்காதா? எவ்வளோ பிடிக்கும்? நிறையா பிடிக்குமா? படித்து பெரிய ஆளை வரவே வர மாட்டியா? எப்படி வருவ? சரி, படித்து பெரிய ஆளா. சரி, பாப்பா இது இன்னும் ஒரு 10 நாள் இருக்குது, அப்புறம் கழிச்சுக்கலாம். எங்கள் ஊருக்கான ஒரே ஒரு பிரச்சனை, இந்த ஒரு பிரச்சனை தான். அண்டர் கிரவுண்ட் பாலை வருதுன்னு இருக்காங்க. எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, ஆனால் இன்னும் போடலை. கூடிய சீக்கிரம் போட்டுருவாங்க. போட்டால் இது வந்து மதுரை டு தேனி. மதுரை இந்த பக்கம் இருந்து வந்து தேனி இந்த பக்கம் போகும். வரேன். சரி, இறங்கி ஓடிடு. இந்த ஒரு பெரிய சிரமம் இருந்துச்சு. எத்தனை வருஷமா? ஒரு எனக்கு விவரம் தெரிஞ்சப்போ போட்டது இந்த ரோடு. இப்போ தான் மறுபடியும் ரோடு போடுறாங்க. சொல்லுப்பா. எங்க? ஆமாம், சீக்கிரம் ஓடுங்க.
ஸ்கூல் சேர்க்கணும், ஸ்கூல் போகணும். அதான் அவ்வளோ ஆசையாக சந்தோஷமாக ஓடுது என் மக. ஸ்கூல்லப்பா ஸ்கூல் சேர்த்து விடு, அப்பா ஸ்கூல் சேர்த்து விடு. நாங்கள் செய்கிற தப்பு என்னென்னா கொஞ்சம் இந்த ப்ராப்ளம் தான். அந்த ஒன்றுனால தான் எங்களால் கொஞ்சம் இது பண்ண முடியல. சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லாதனால. சப்போர்ட்டுக்கு இதுக்கு தேவையில்லை, அவங்க குழந்தைய அவங்க தான் பார்த்துக்கிறணும். என்ன ஃபேமிலியும் பார்க்கணும், இதையும் தனியாக பார்க்கணுன்றப்போ கொஞ்சம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பார்த்தா வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் யாருக்கு இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் சொல்கிறீங்களா? சரி. வெயில் வேறு என்னன்னு தெரியல, ரொம்ப 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 காற்று கொஞ்சம் அடித்தா பரவாயில்ல, காற்று அடிக்கலை. இது கொஞ்சம் கூலிங்கான டைம் தான். எங்களுக்கு வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலை, தென்மேற்கு பருவமழைன்னுவாங்கள்ல, அந்த மாதிரி கொஞ்சம் பெய்யும். அப்பப்போ பெய்யுது கொஞ்சம். வாங்க வாங்க ஓடியா பாருங்க. வெயில் கம்மி தான், ஆனால் வேர்க்குது. எப்படின்னா மழை பெய்யறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஞ்சம் வெயில் அடிக்கும். ஓடுங்க முன்னாடி, நான் ஃபஸ்ட்டு போவா? இதோட 10 வாட்டி 15 வாட்டி கேட்டேன். என்னடா ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க, வந்துருச்சு. அம்மாவும் அப்பத்தா அங்கே இருக்காங்க. ஓடுங்க ஓடுங்க. தண்ணிக்குள்ளே காலை கழுவிக்கிங்க. இறங்கு இறங்கு இறங்கு, உள்ளே இறங்கு. ஓடி ஓடி ஓடி. நினச்சது நடக்காட்டினாலும் ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்லாமல் சந்தோஷமாக இருக்கும். பிள்ளை சந்தோஷமாக இருக்குது, வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க. கஷ்டங்கள் வந்தாலும் சந்தோஷத்தை உருவாக்கிறோம். அதுக்காக எங்கேயும் போகாமல் வராமலாம் இருக்க மாட்டோம். எங்கேயாவது ஒரு சின்னதாக வெளியில் போகிறது பண்ணுறது. இப்படி பைக் எதுவும் இல்லை, நடந்து போயிட்டு நடந்து வர்றதுக்கு எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பைக்கே கிடச்சாலும் யார்ட்டையாவது வாங்கினாலும் வேணான்ட்ருவோம். ஏன்னா நடந்து போயிட்டு நடந்து வந்துடலாம். மேக்ஸிமம் நைட்டெல்லாம் கொடைக்கானல்லாம் ஒரு டைம் போயிட்டு நைட்டு ஒரு 2 மணி 2:30 கிட்ட இருக்கும். மதுரையிலேருந்து இறங்கி எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு 2:30 இருக்கும். இந்த ரயில்வே கிராஸ் பார்த்தீங்களா, இந்த ரயில்வே கிராசிங் ஒரு எப்படியும் ஒரு 1.5 கிலோமீட்டர் அப்படி வரும். நடந்தே வந்தேன் நைட்டு. சேஃப்டி இல்லை தான், ஆனால் ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் மட்டும் நடந்து வந்தோம், ஊரில் எல்லோரும் தூங்குனாங்க, நாங்கள் மட்டும் நடந்து வந்தோம். அப்படி இருக்கும். பைக் ட்ராவல் நல்லா தான் இருக்கும். வாங்கணும், கூடிய சீக்கிரம் வாங்கிடுவேன். கூடிய சீக்கிரம்னா உடனே இல்லை, நாள் ஆகும். சம்பாதிக்கணும் இல்லை. ஓகே, ஸ்கூலில் இருக்காங்க. அங்கே போ, ஸ்கூலில் இருக்காங்க. ஓகே, இதோட முடிச்சுக்கலாம். இன்னொரு வீடியோ போடுறேன்.